7 கூட. இவர் கேள்வி கேட்டப்ப எத்தனை பேர் வந்தாங்க கேட்கல, எத்தனை அப்பம் இருந்துச்சு கேட்கல, எத்தனை அப்பம் சாப்பிட்டீங்க கேட்கல, மீதி எத்தனை கூட எடுத்தீங்க. நான் யாரு, நான் யாரு, அங்கதான் நிக்கிறாரு. மீதி எத்தனை கூட எடுத்தீங்க, அதுதான் நானு. என்ன கூட இருந்து என்ன தெரியலையா அவனுக்கு? அவன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரல, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரலன்னு இவன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அவர் கேட்டார், மீதி எத்தனை எடுத்த, மீதி எத்தனை எடுத்த, நான் யாரு, மீதி எடுக்கிறது எத்தனை. அப்ப எப்பேற்பட்ட தேவனை நீ வச்சிருக்கிற. அப்ப அந்த தேவன் மீதி எடுக்க வைக்கிற அளவு நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க உங்க மனசு எங்க பிக்ஸ் ஆயிருக்கணும், அந்த மீதி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அங்க பிக்ஸ் ஆயிருக்கணும். அப்பதான் நீங்க எவ்வளவு டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே உங்க சிந்தனையை முடிவிலே வைத்திருக்க வேண்டும். நான் மீதி எடுக்க அழைக்கப்பட்டவன். $50 வச்சிருக்கிறீங்க, நான் 500 வச்சிருக்கீங்க, நான் $10 கேட்டா தருவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா $500 வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு $550 தேவையா இருந்தா அந்த $10 நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, தரமாட்டீங்க. ஆனா உங்களுக்கு தேவை $200, ஆனா கையில இருக்குது $500. நான் ஒரு $50 கேட்டா என்ன செய்வீங்க, தருவீங்க. $500 வச்சிருக்கப்ப $50 நீங்க தரீங்கன்னா நீங்க நல்லவர் தான் சார். கட்டாயம் நீங்க நல்லவன் தான். நீங்க கட்டாயம் 500 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா, நான் ஒரு 5 லட்சம் கேட்டேன்னா கட்டாயம் நீங்க தருவீங்க. 5 கோடி இருக்கும்போது 5 லட்சம் பெருசா? கையை தட்டுங்க. நீயோ கடன் கொடுப்பாய். கடன் கொடுப்பாயின்னு லோக்கல்ல சில கடன் வாங்கி கடன் கொடுப்பாய் பாருங்க, அது ஃபைனான்ஸ். இது ஓவர்ஃப்ளோ. மிகப்பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். பல கிழியுது, படகு. இவன் வலை போடும் போதெல்லாம் விலகி போன மீன் ஏசுனார் சொல்லி இவன் போனப்ப வந்து விழுகுது, வந்து விழுகுது. என் அன்புக்குரியவர்களே, வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் மட்டும் பணத்தை பத்தி 2000 தடவைக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 2000 டைம் பணத்தை பத்தி எழுதியிருக்காரு. அதுல பணத்தை எச்சரிப்புன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, நெகட்டிவான அப்ரோச்னு பாத்தீங்கன்னா அதுல 1/3 தான். 400 500 தான், வல்ல 300 வசனம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மிக குறைந்த அளவு தான் எதிர்மறையான ஒரு விஷயத்துல சொல்லப்படுகிறது. அதுவும் என்ன சொல்றான், பணத்தை